காப்பியங்கள் என்ற அழகில் புராணங்களை பற்றி பார்க்கலாம். பிற்கால சோழ பேரரசு கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தது. 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வலிமை குன்றி குறுநில மன்னர்கள் ஆட்சி நடத்த தொடங்கினார்கள். வானவக்கோராயர் என்ற மகத நாட்டு வழியினர், காடவராயர் என்ற பல்லவ வழியினர், திருச்சி கண்ணனூரை தலைநகராக கொண்டு ஆண்ட ஹொய்சாலர் ஆகிய குறுநில மன்னர்கள் தலையெடுத்தார்கள். அப்பொழுது இலக்கிய நிலையிலும் பெரும் மாற்றம் நிகழ்ந்தது. காப்பிய பெருநிலை மாறி புராண சிறுநிலை மிகுந்தது. அக்காலகட்டத்தில் பல புராணங்கள் வளரத் தொடங்கின. அதில் மிக முக்கியமான ஒரு புராணம் திருவாள வாயுடையார் புராணம். திருவாள வாயுடையார் திருவிளையாடல் புராணம் என்பது 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. பெரும்பற்ற புலியூர் நம்பி அதை பாடியார். பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவர்தான் அந்த திருவாள வாயுடையார் திருவிளையாடல் புராணத்தை பாடுகிறார். இதற்கு பழைய திருவிளையாடல், வேம்பத்துரார் திருவிளையாடல் எனவும் வேறு பெயர்களால் வழங்கப்பெறும். உத்தர மகாபுராணம் என்னும் வடமொழி நூலினுடைய சில பகுதியினுடைய மொழிபெயர்ப்பு தான் இந்த நூல். இறைவனுடைய 64 திருவிளையாடல்களை 1753 பாடல்களாக இந்நூல் கூறுகிறது. இந்நூலுக்கு பின் திருவிளையாடல்களை பாடுவதாக, இறைவனுடைய திருவிளையாடல்களை பாடுவதாக வினோத பண்டருடைய கடம்பவன புராணம், அனதாரி என்பவர் பாடிய சுந்தரபாண்டியன் என்ற புராணம் இவையெல்லாம் வந்தது. ஆனால் இறுதியாக பரஞ்சோதி முனிவருடைய, தற்பொழுது நாம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் தோன்றிய பின் இப்படிப்பட்ட புராண நூல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கின. புராணங்களை பற்றிய சிலபஸ்க்குள்ளே இது மட்டும்தான் இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம நலவெண்பாவை பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இதை போல் சின்ன சின்ன செய்திகளை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் நாம் எதையெல்லாம் விடுகிறோமோ அதிலிருந்து தான் வினாக்கள் கேட்கப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே வாங்க. பரீட்சை முடிகிறதுக்குள்ளே நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கான அனைத்து தகவல்கள் இங்கு கிடைக்கும். மேலும் இலக்கணமும் இலக்கியமும் மாறி மாறி நாம் நடத்தி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். நன்றி.